நீங்கள் இன்னைக்கு என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சில நேரம் டனியலை போல ராஜாக்களுக்கு முன்பாக உங்களுடைய உயிர் பலியாகிற நேரத்தில் இயேசுவோட நாமத்துக்காக எழுப்பி நிற்க வேண்டிய நிலைமையில் இருக்கலாம். சில நேரம் ஜோசப்பு போல ஒரு பெரிய ட்ரீமெல்லாம் கொடுத்துட்டு எங்கே இருக்கோன்னே தெரியாமல் ஒரு வழிகளில் நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம். சில நேரம் நீங்கள் ஜோபை போல எல்லாவற்றையும் இழந்துட்டு ஒரு இடத்துல எல்லாரும் உங்களை விட்டுட்டு போன பிறகு ஆண்டவரே உங்களை தான் நான் துதிப்பேன்னு சொல்கிற நிலைமையில் இருக்கலாம். சில நேரம் நீங்கள் ஜீசஸை போல எல்லாராலும் அடிக்கப்பட்டு நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக குவெஸ்சன் பண்ணப்பட்டு நீங்கள் யாருக்காக நீங்கள் எல்லா விஷயம் செய்கிறீங்களோ அவங்களாலேயே நீங்கள் ஏமாற்றப்பட்டு அவங்களாலேயே கைவிடப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒரு நிலைமையில் கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றிலையும் எல்லார் கதையிலையும் ஆண்டவர் புதிய தொடக்கத்தை செஞ்சார். டனியல் அவரை எதிர்த்த ராஜாக்கள் மறித்து போனாங்க, ஆனால் அவர் 4 தலைமுறை ராஜாக்களுக்கு சேவை செஞ்சார். ஜோசப் அவர் ஹெல்ப் பண்ண கப்யாரரே அவரை மறந்தார், ஆனால் சரியான நேரத்தில் ஆண்டவர் உயர்த்தி வச்சார். ஜோப் எல்லாம் இழந்த பிறகும் அவர் ஆண்டவர்கிட்ட நாமத்தை துதித்தனால ஆண்டவர் ரெட்டந்தனியாக அவருக்கு ஆசீர்வதிச்சார். இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த ஒபீடியன்ஸ்னால அவருடைய அந்த அர்ப்பணிப்புனால எங்களுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் திருப்பி உருவாக்குனார். இன்னைக்கு நீங்கள் செய்கிற விஷயம் ஒரு சாக்ரிஃபைஸ். நிறைய பேர் உங்களுக்கு குவெஸ்சன் பண்ணலாம், உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறவங்க உங்களை விட்டுட்டு போகலாம். சில நேரம் பொய்க்கு உங்கள் மேலே ஒரு பழியை கூட போடலாம், அது உங்களை ஹர்ட் பண்ணலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம். ஆனால் ஒன் திங், இந்த ஒரு விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் ஆண்டவருடைய அந்த ப்ராசஸுக்கு ஆண்டவர் கொண்டு செல்ற அந்த வழிக்கு நீங்கள் சரணடைச்சிங்கன்னா உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் அவரோட நாமத்தை அந்த சிச்சுவேஷன்ஸ்லேயே நீங்கள் உயர்த்துனீங்கன்னா யாரும் நினைக்காத பெரிய இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். உங்கள் லைஃப்பில் கஷ்டமாக இருக்கிற அந்த பாதைகளையே உங்கள் லைஃப்பை ஒரு சாட்சியாக மாற்றத்தக்கதான சர்வ வல்லமையோட தேவனாக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்லும் வழியை நீங்கள் நம்புங்க. அவர் அந்த வழிகள் மூலமாக உங்களை ஒரு பாத்திரமாய் வணைந்து அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பி அவர் ப்ராமிஸ் பண்ண ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்றி எல்லாருக்கும் முன்பாக உங்களை ஒரு வெளிச்சமாக கண்டிப்பாக கொண்டு போய் நிறுத்துவார். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார்.